ஸோ டெவால் பிரேவிஸ் ஐபிஎல் SA20 அண்ட் வைரலிட்டி பிளாஸ்டோட ட்ரீம் ரன் அடுத்து நவ் ஹீ இஸ் பிளேயிங் ஃபார் ஹிஸ் கண்ட்ரி. ஸோ T20ல ஹேஸ் இது வந்து டெவால் பிரேவிஸோட இயராக இருந்திருக்கு. T20ல ப்ரில்லியண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஃபார் ஹிஸ் நேஷன், நம்ம சிஎஸ்கே பிளட். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் ஜிம்பாவே அந்த ட்ரை சீரீஸில் வந்து 41 of 18 அடித்தார். க்ரூஷியலான நாக்கு. ஏன்னா டீம் வந்து வாஸ் ஸ்ட்ரகிளிங் அட் 38 for 3. அது பவுண்ட்ரிஸ் ரொம்ப பெருசு, கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு, பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து முக்கியமான ஒரு நாக்கு வந்து ஆடி கொடுத்துட்டு போனார். அண்ட் செகண்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து இவென்ச்சுவலி மேட்ச் வந்து தோற்று போயிட்டாங்க. அந்த மேட்ச் வந்து 35 of 18 ஒரு டீசென்ட் கேமியோ வந்து ஆடினார். ஆனால் த பாயிண்ட் இஸ் எஸ்ஏ வந்து அவரை ஃபினிஷராக யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் விச் இஸ் ராங். இவர் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு நம்பர் 4 அல்லது நம்பர் 5 ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வந்து ஆட வைக்கலாம். ஃபினிஷராக ஆட வைக்கிற அளவுக்கு இவருக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது. மேட்சை வந்து ப்ராப்பராக கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுக்க மாட்டாரு. ஒரு கேமியோ வந்து ஆடிட்டு அவுட் ஆயிடுறாரு. ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பார். அந்த நியூசிலாந்து மேட்ச்மே நம்ம பார்த்தோம் 35 of 18 விச் இஸ் குட் கேமியோ. பட் நடுவில் எப்போ ஒரு டீம் தேவைப்படுறாரோ அப்போ வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ பவர் ஹிட்டிங் ஹேஸ் பீன் இம்ப்ரூவ். டெஃபினட்டாக அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் ஒரு நம்பர் 5 பார்க்கலாம். ஏன்னா ஹீ குட் பிளே ஸ்பின் வெரி வெல். சாண்ட்னரை லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரே அடிக்க முடிஞ்சது, அதே மாதிரி லெக் ஸ்பின்னருமே அடிக்க முடிஞ்சது. அப்படிங்கிறதுனால ஒரு நம்பர் 5 பேட்டராக வந்து பார்க்கலாம். ஸோ த பர்சன் ஹூ குட் பிளே ஸ்பின் வெல். சிஎஸ்கே தான் அவர் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும். எம்ஐசிடியும் நம்பர் 5 யூஸ் பண்ணாங்க, சிஎஸ்கேவும் நம்பர் 5 யூஸ் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் இதுவே வந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ